அன்பின் பரலோக பிதாவே, உமது பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இன்று உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிருள்ள தேவனே, எங்களை இதயங்களை உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, நாயின் ஊர் துக்கத்தில் இருந்த அந்த விதவியின் கண்ணீரை கண்டது போல இன்றும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கண்ணீரையும் வேதனையும் பாரத்தையும் நீர் காண்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இரக்கமுள்ள தகப்பனே, இன்று உமது இரக்கம் எங்கள் மேல் புதிதாய் பொழியட்டும். இந்த வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மனதையும் புத்தியும் திறந்து உமது சத்தத்தை தெளிவாக கேட்கும் கிருபையை தருவீராக. பேசுகிற அடியனை உமது ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்புவீராக. கேட்கிறவர்களுடைய ஒவ்வொரு இருதயத்தையும் உடைய வார்த்தையாலே தொடுவீராக. மரித்த வாலிபனை உமது வார்த்தையால் உயிரோடு எழுப்பினது போல இன்று ஆவிக்குரிய சோர்வு, நம்பிக்கையின்மை, பயம், துக்கம் ஆகியவற்றில் இருக்கும் அனைவருக்கும் புதிய உயிரையும் புதிய நம்பிக்கையும் தருவீராக. உமது வார்த்தை வல்லமையோடும் அதிகாரத்தோடும் செயல்படட்டும். இந்த ஆராதனையின் எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே உரியதாக இருப்பதாக. எங்கள் ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் யாவரும் உட்கார்வோம். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நாயின் ஊரில் ஒரு விதவையின் மகன் மரித்து போனான். இந்த பகுதியிலே இயேசு வந்தபோது அவர் எப்படி செயல்பட்டார், அவர் எப்படி இரக்கம் பாராட்டினார், எப்படி அவர் தம்முடைய உயிர் கொடுக்கும் அதிகாரத்தை செயல்படுத்தினார் என்பதை குறித்து இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 12லிருந்து 16 வரை சுருக்கமாக மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் வாசிப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை சத்தமாக வாசிக்க பார்க்கலாம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தார். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். முதலாவது இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய துயரத்தை கவனிக்கிறவராக பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் படுற வேதனை, உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய தேவைகளின் மத்தியில், இக்கட்டின் மத்தியில் இயேசு கிறிஸ்து உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். அந்த இறுதி ஊர்வலம் அந்த நாயின் ஊர் நகர வாசலுக்கு வெளியே வந்துடுச்சு, ஊருக்கு வெளியே வந்துடுச்சு. அந்த இறந்தவனுக்கு அந்த தாய், தகப்பன் இல்லாத பையன், அந்த அம்மா விதவை, அந்த தாய் தனித்து விடப்பட்டாள். அந்த கைம்பெண் விதவை இருந்த ஒரே நம்பிக்கை போயிடுச்சுன்னு வேதனை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தன் மகனை முற்றிலுமாய் இழக்கப் போகிறாள். அப்படிப்பட்ட ஒரு வேதனையில் இருந்த அந்த பெண்ணின் வேதனையை அறிந்து இயேசு பார்த்தார். உங்கள் வாழ்க்கையில் அநேக வேதனைகள்னால, அநேக நெருக்கத்தினால, அநேக போராட்டத்தினால நீங்கள் வேதனையோடு கண்ணீரோடு இருப்பதை இயேசு காண்கிறார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்களை காண்கிற தேவன் இயேசு இருக்கிறார். நிச்சயமாகவே இதிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 34:18 சொல்லுகிறது, உடைந்த இருதயம் உள்ளவர்களுக்கு, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 147:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனமுடைந்தவர்களை குணமாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இன்றைக்கு உங்கள் கண்ணீரையும், மனிதர்களால் மறக்கப்பட்ட உங்கள் வேதனையும் அவர் காண்கிறார். அந்த தாய் வேதனையும் கண்ணீரோடு இருந்த அந்த இடத்திற்கு இயேசு வருகிறார். இன்னைக்கு உங்கள் சூழ்நிலையில், உங்கள் போராட்டத்தின் சூழ்நிலையில், உங்கள் கண்ணீரின் சூழ்நிலையில், உங்கள் வேதனையின் சூழ்நிலையில், உங்கள் பாடுகளின் சூழ்நிலையில் உங்கள் அருகே இயேசு உங்களை அவைகளிலிருந்து வெளியே விடுவிக்கும்படி
உங்களை தேடி உங்களுக்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். யோவான் 10:10 சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் பட வந்தேன். இன்றைக்கி பிசாசு உங்கள் வாழ்க்கையை சூறையாடி, பிசாசு உங்கள் வாழ்க்கையை சீரழித்து, பிசாசு உங்கள் வாழ்க்கையை கொள்ளையடித்து வைத்திருக்க வந்திருக்கலாம். ஆனால் அவைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு பூரண வாழ்வை தரும்படி இயேசு உங்களுக்காக உங்களை தேடி உங்கள் கண்ணீரின் பாதையிலே வந்து நிற்கிறார். இயேசுவை நம்புங்கள். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியை அழிப்பதற்காகவே இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இந்த பூமியிலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறார். இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்து வெளிப்படுவதின் நோக்கமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசுடைய கிரிகளை அழிப்பதற்காகத்தான் உங்கள் வாழ்க்கையிலே வந்து வெளிப்பட. கையை தட்டி நன்றி சொல்லுவோமா? எல்லாம் கரங்களை தட்டி. இயேசு அந்த பாடையை பார்த்து திரும்பி போகல. இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க. ஏதாவது சவம் வந்துருச்சு அப்படின்னா, இறுதி ஊர்வலம் வந்துருச்சுன்னு திரும்பி போயிடுவாங்க. ஆனால் இயேசு அப்படி போல எதிர்த்து வருகிறார். இன்னைக்கு உங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு அவர் திருப்பி கொள்ளுகிற தேவன் அல்ல. உங்கள் பிரச்சனை போராட்டத்தின் மத்தியிலே உங்களோடு நின்று அதை எதிர்கொண்டு அதிலே உங்களை வெற்றி சிறக்க பண்ணி உங்கள் தலையை உயர்த்துகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்க, அவரை நம்புங்க.